எங்கடா ஆளே காணும். இங்கேயும் வரலையா? வேற எங்கே போனான்? எங்கே தான் போய் தொலைஞ்சிச்சு ஏற மாடு. வேற எங்கேயும் போக மாட்டல. நம்ம விட தவிர எங்கே போகிறா? கிறுக்கு பிடிக்க வச்சிருவான்னு நினைக்கேன். கையில் கட்டக்கிடுவோம் இருக்கு அவளுக்கு இன்னைக்கு. சரி சரி கோவப்படாத. அண்ணா தான் இருக்க பாரு. எங்கடா அண்ணா வாழகிட்டேன்னு பாரு. வாடா அவங்களுக்கு 2 வச்சாதான் சரி வருவா. எல்லாத்துக்கும் இப்போ கொழுப்பு அதிகமாகி போச்சு. ம் தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மீறி வந்திருக்கு பாரு. சரி வீடு வா. வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, மாமா இன்னும் வரக்கணும். எப்படி என்னை தேடி வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டில் இருந்திருக்க மாட்டோம். அப்போ இங்கே வந்திருக்கணுமே. கேட்டியா அவன் தங்கச்சி என்ன சொன்னான்னு? நம்மளை எதிர்பார்த்தா நிற்க போல்கடா. பிளான் போட்டு வர வைக்க பாருடா. மாமா சீக்கிரம் வாங்க. எவ்வளோ தரம் தான் நிற்க இங்கேயே. உடம்பு ஃபுல்லாக கொழுப்புடா. இப்போதான் உருகுதுன்னு நினைக்கேன். என்ன வேலை பார்க்க போரு? பைத்தியக்கார மாதிரி நான் அங்கே கடந்து தேடிட்டு இருக்கேன். இவ நல்லா சொகுசாக இங்கே வந்து மாமா சீக்கிரம் வாங்கலாம். இப்போ எவ்வளோ மப்பு இருக்கு இவளுக்கு. உனக்கு ஏற்ற வேலை தான்டா. கரெக்டாக வேலை பார்க்கா. நீ ஏற்ற அவளை கூட வச்சுட்டு பண்ண. அவள் எங்கே வர வச்சுட்டு பார்த்தியா? மாமா நீங்கள் வர்றீங்களா இல்லையா? நந்தினி அண்ணன் வந்திருக்கு, அண்ணன் வரல. அப்போ மாமா வந்திருக்கோம். ஐ மாமா வந்துட்டு. மாமா மாமா எதுக்கு இவ்வளோ லேட்டு? வந்த கோவத்துக்கு வந்து வெளுக்கணும்னு தான் நினச்சேன். தேடவே தப்பிச்சிட்ட. இல்லைன்னு வச்சுக்கோ கண்ணை 2 செவந்திருக்கும். பாப்பாதே வந்துட்டிங்களா? தேடுறத கேட்க போய் தான் நான் மாமாவை நிற்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ இல்லைண்ணா. இதுவரை நீ பார்க்காத துறையை பார்த்துருப்பேன். ஏன் மாமா அவ்வளோ கோவமா? கோவமான கேட்க நான் என்ன சொன்ன உன்ட்ட? வீட்டுக்கு வந்தால் சொன்னேன். வீட்டுக்குலாம் போயிருக்கணும் நீ கோவம் தான். அதை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கதும் தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ இல்லையா? நான் அதை உங்கள்கிட்ட சொன்னேன்டா மாமா. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். அது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லைன்னு கேட்டுட்டு வந்தேன்னா என்ன சொன்னேன்? நீங்களே போச்சோன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்ல. வீட்டுக்கு தான் போக மாட்டேன், ஆனால் தோட்டத்துக்கு வருவேன். 1/2 மணி நேரம் என்ன டென்ஷன் ஏற்றிட்டேன். ஆ பைத்தியம் தான் நான் அவளை அங்கே கிடந்து நான் தேடிட்டு கிடக்கே. இவ செத்தடாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு மாமா வாங்கலாம். வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்ல. தோட்டத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்க, அதுக்கு தான் வர வச்சேன். சொல்லிட்டுலாம் வந்திருக்கணும். இல்லை வேறு யார்ட்டையும் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே வீட்டில்? யார்கிட்ட சொன்னால் உங்கள்கிட்ட வந்து உடனே சொல்லிடுவாங்க. இன்னொரு தடவை இங்கே வந்துன்னு வச்சுக்கோ தனியாக காலை உடச்சே போடுறேன். சரி சரி வரமாட்டேன். இல்லை நீ வந்து தான் பாரேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டல, வரமாட்டேன். இல்லை நீ வந்து தான் பாரேன். ஒரு ட்ரையல் கட்டுட்டா ஒரு காலை உடச்சி தூக்கிட்டு போயிருந்தேன். அப்படி பண்ணாதீங்கண்ணா. தனியாக வர மாட்டேன். உங்கள் கூட இல்லைன்னா அத்தை கூட வரேன். நம்ம வீட்டில் யார் கூட வந்தாலும் சரிதான். அக்கா கூட அம்மா கூட யார் கூட வந்தாலும் சரிதான். ஆனால் நீங்களும் தனியாக வரக்கூடாது. புரியுதா? நாங்கள் முன்னாடி யாராச்சும் இருக்கணும், இல்லைன்னா அக்கா அம்மா இருக்கணும். அதை தவிர நீங்கள் யாராச்சும் எல்லோரும் தனியாக வந்தியா அதுவும் வரக்கூடாது. நீ மட்டும் தனியாகவும் வரக்கூடாது. சரி இப்போ கிணத்துக்கு வந்து என்ன செய்ய போகிற? அன்னைக்கு மேலே மரத்தில் தூக்கி விடுதீங்களா? அந்த மரம் வேண்டாம். தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுட்டா மேலே வேறு ஏறி தேங்காய் பறிச்சு கொடு. ஓ அங்கே என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஆமாம் கிண்டல் பண்ணுதாங்க. சரி தனியாக வந்தால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் வேக்கு பனிஷ்மெண்ட்டு. இல்லை கொடுக்கணும். வா நீங்கள் எல்லோரும் வேலை செய்தாங்களா? நீனு வந்து வேலை செய். முடியாது, எனக்கு தலை சுத்துது. ஆறுடா இவ்வளோ தொலை சுற்றுதுன்னா வீட்டில் தானே இருக்கணும். கூப்பிட்டு தான் உன் வீம்புக்கு வந்து என்ன அர்த்தம்? அது ஏதோ ஒரு கோவத்தில் வேகமாக வந்துட்டேன். கோவத்தில் வந்தவா இங்கே வந்து என்னையே தருது. அதை தேடுவேன். ஏங்கிட்ட தானே இருந்தேன் வீட்டில். ஆ இப்போ என்ன இங்கே வந்து நின்று தேடுவேண்ணா? நான் வீட்டிலலாம் இருக்கேன். கூப்பிடுதேன் துமுறு. சரி வா வீட்டுக்கு போவோம். வீட்டில் இருக்கணும்னா அங்கே இருக்க தெரியாதான்? ஏக்கு இங்கே வந்தேன். இங்கே வந்து என்ன செய்ய போகிற சொல்லு. அதுவா, இங்கே வந்து எல்லோரும் வேலை செய்வாங்களா? அவங்கக்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் பேசினா டைம் பாஸ் ஆயிரும். அது அப்போ என்கிட்ட பேச மாட்டேன். அதனால் அம்மா கூட இங்கே வந்தேன். சரி டைம் பாஸ் ஆகாது பண்ணேன். இப்போ என்ன? வந்து ரொம்ப நாள் ஆகுதுலாம், எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்னு. நாளைக்கு நீ அம்மா கூட வாழலாம். அப்புறம் என்ன? அத்தை நீங்கள் எல்லாரும் இருந்தா எங்கே கிணத்துக்கு வராங்க? வந்துட்டு போயிருந்தாங்க. இந்தியா அப்படி இல்லை. லீவ் அன்னைக்கெலாம் காலையில் வந்துடுவோம். வந்துட்டு சாயந்தரம் போல தான் போவோம். இப்போ காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி வருவோம். காலையில் வருவோமா, 10 மணிக்கு வருவோம், 10-11 மணிக்கு வருவோமா. அப்புறம் சாயந்தரம் தான் போவோம் 4-5 மணிக்கு. நல்லா இங்கே என்ஜாய்மெண்ட்டியாக நல்லா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதானே. அப்புறம் ஏக்கு என்னையே கல்யாணம் பண்ண சொன்னேன். பேசாமல் காலேஜ் போனோமா, சாட்டர்டே சண்டே அம்மா கூட இங்கே வந்தோமான்னு இருக்க வேண்டியதானே. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருக்கணும். 3 வருஷமாக காலேஜ் பண்ணலாம். அப்போ நான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியே செஞ்சேன். சொன்னதுக்கப்புறமா நீ போன இந்த மாதிரி இருந்த. அப்போ நீங்கள் பேசவே மாட்டீங்க என் கூட, அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல. இப்போ நீங்கள் ஊருக்கு வந்து பேசிட்டு போயிட்டீங்க, அப்போ கஷ்டமாக இருக்குங்களா? உங்கள் அண்ணன் தான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு பேசுகிறேன்னு. அவள் போலையா காலேஜுக்கு 3 வருஷமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் அண்ணனையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் போனாலும் டெய்லி கால் பண்ணி பேசுனா நீங்கள் பேசுவீங்களா? பேச மாட்டேன்னு தானே சொன்னீங்க. இதுக்கு திடீர்னு பேசுவாங்கன்னா ஊருக்கு போனால் பேச மாட்டாங்க. இது யார் ஏற்றுக்கிட முடியும்?
யாரும் ஏற்றுக்காண்டான், நீ ஏற்றுக்கணும். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்ட, இப்போ என்ன உனக்கு? ஆனால் நான் நினச்ச மாதிரி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணலையே. அடி வாங்க போகிறேன் உன்கிட்ட கேட்டலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. உனக்கு ஏதோ ஐடியா இருந்தால் சொல்லணும், அதே மாதிரி பண்ணுன்ட்டு அப்புறம் ஏன் சொல்லல? ஆஹா அதில் இல்லை. ஏனே நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லலை, நீங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லலை. அதெல்லாம் சொல்லாமலே எல்லாம் பதட்டத்தில் வச்சுருந்தீங்க. சொல்லாமலே என்னை என்ன பாடுபடுத்துகிற நீ. இப்போமே வந்துருங்க மாமா. சொல்லியிருந்தேன்னா நான் வேலைக்கு போய்கிட்டே முடியாது. நானே போக விருப்பம் இல்லாமல் தான் என்ன செய்யன்னு போயிருக்கேன். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், கிணத்துக்கே கூப்பிட்டு சொன்னேன், என்ன பண்ண போகிற சொல்லு. ஆமாம் இங்கே தான் மாமா தென்னை மரத்தினர் எல்லாமே நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். டேய் பாலா, வீட்டில் வெய் ஒரு காட்டில் தூக்கிட்டு இங்கே கொண்டு தென்னை மரத்தில் போடு, வேலை கடைங்க. இங்கே இருந்துக்கா நல்லா தூக்கம் வருதுல்ல, நல்லா ஏசி மாதிரி நைட்டு ஜில்லுன்னு காற்று வரும். என்ன இங்கே படுத்துக்கா, கூடவே 2 மணி துணைக்கு வந்து அவங்க கூட படுப்பாங்க. சரியா? எதுக்கு மாமா எப்படி சொல்லுறீங்க? யார்? யாரா சொல்லணுமா? தெரியலையா? அவங்க எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ். யார் மாமா? ஆம்பளாம் கிடக்கும். ஆமாம் வருமோ? இது காடு தானே, கிடக்கும் எப்படியாட்டு 1 2 கிடக்கும் எங்கேயாச்சும். நமக்கு எனக்கு தான் ரொம்ப நீட்டாக இருக்குது, அப்புறம் என்ன? எவ்வளோ சுத்தபத்தமாக இருந்தாலும் வரும். 1 2 வரதான் செய்யும். எப்படி இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும். அப்படி கிராஸ் ஆகும்போது வரும்ல. அப்புறம் அதுக்கு என்ன தெரியும், உங்கள் அண்ணனை கட்டில் எடுத்துக்கொண்டு படிச்சிருது. எல்லாம் ஆசை தான். நான் வச்சில் படுக்கணுமா? நான் படுத்தா நீங்களும் படுக்கணும். நான் இங்கே காற்று நல்லா வருது படுக்கணும்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் சொல்லலை, நான் சொல்லுதம்லா. அப்போ நான் என்ன செய்தானே அதை நீங்கள் செய்யணும்ல. என் கூட தானே இருக்கணும் நீங்கள். நினச்சிக்கிட்டே இரு, நீ நினச்சிருந்தா நான் செய்யணுமோ? அதெல்லாம் முடியாது, நீ தனியாக மட்டும் பாடுப்போ. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று செய்வீங்க. ஆமாம், இப்போ பார்த்துட்டா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ட்டு. அப்போ நம்ம கணக்கில் கிடக்குமா? கிடக்கும், ஏதாச்சும் ஒன்று கிடந்தாலும் கிடக்கலாம். தெரியல, நம்ம ஒரு நாள் பார்த்ததில்ல. நம்ம சுத்தமாக தான் வச்சுருக்கோம். நைட்டு வேற நடமாடலாம். எப்படிடா இவ்வளோ சமாளிக்க? அது கேட்டுக்க அவங்க அண்ணன் என்ன கேள்வி கேட்கணும். 1 மணி நேரம் இருக்குமா? 1 மணி நேரத்தில் உங்கள் அண்ணன் என்ன கேள்வி கேட்காம பாரு. ஏன்னா ஏன்னா இப்படி கேட்க? அவன் சொல்கிறது தப்பே இல்லை, நீ கொஞ்சம் பாடப்படுத்துறவனே. அப்படி தான் பண்ணுவேன். மாமா என்கிட்ட அப்படி தானே பண்ணிச்சு, அதுக்கு தான் பதில். முதல்ல உங்கள் 2 பேர்த்தையும் சாத்தனடா. எதுக்கு ஏறுமே? அதெல்லாம் தெரிஞ்சு தானடா நான் ஒரு 2 வருஷம் போட்டோன்னே. இனி விட்டியலாடா நீங்கள். இவன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு நீங்கள் வேற கூட இருந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணி இப்போமே கல்யாணம் முடியும் என் தங்கச்சின்னு. அந்த தங்கச்சி லட்சணம் தெரிதா இப்போ. அவன் வந்து 3 மாதம் என்ன படுத்துகிற பாடுக்கே நான் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதமாட்டி என்னை நிம்மதியாக இருக்க விட்டியலடா. இந்த மாதிரி பாடுபடுத்தணும்னு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அமைதியாக இருக்கணும்டா. எல்லாம் தெரிஞ்சு கிழிச்சவங்க மாதிரி சப்போர்ட் வேறு தங்கச்சி. இப்படியே தான் இவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கணும். இதுதான் வேலை அவளுக்கு. நான் உங்களை ஓடிலாம் வர சொல்லுதியே. ஓடியா வந்தீங்க? பைக்கில் வந்தீங்களா காரில் வந்தீங்களா? கொழுப்பப்போ கொஞ்சம் நெஞ்சம் இல்லைடா இவளுக்கு. கேட்குற மாதிரி கேள்வி அசால்ட்டா. மனசு என்ன பதட்டத்தில் வந்து தேடிட்டு இருக்கான். வாடி வந்தியலாம் நடந்து வந்தியலான்ட்டு. எங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்க சொன்னீங்க பவிக்கிட்டி சமையாட்டியும். கொஞ்சமாட்ட மெச்சூராக இருக்கலாம் பாரு. அவள் இவளுக்கு அடி வைக்க கற்றுக் கொடுக்கா, இவன் அவளுக்கு பொசர் பிடிக்க சொல்லி கொடுக்கா. அப்புறம் என்ன செய்தால்வ? இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு வாம்பாடு பெரிய பாடுதான்டா. என்ன செய்ய? இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு பரவாயில்ல கேமான்னு. மறுபடியும் நீ அடி வாங்க, அதை சும்மா இருக்கு. என்னாச்சு மேடம், அமைதியாக இருக்காங்களா என்ன? நீங்கள் யாருக்குமே என்கிட்ட என்ன சொன்னீங்க? கேமை பற்றி நம்ம பேச மாட்டேன்னு சொன்னீங்கலாம். சொன்னேன், ஆனால் நீ அந்த மாதிரி தான் நடக்குதுங்கிறத சொல்கிற மாதிரி. எப்படி நடந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்க. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? சொல்ல மாட்டேன், செய்வேன். அது முடியாதுல்ல. எதுக்கு அப்படி சொல்லுதீங்க? என்ன சொன்னேன்? உங்கள்கிட்ட சொல்லாமல் கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் போங்க. வாங்கன்னா அப்புறம் ஏக்கு இங்கே வந்துட்டு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கேன்? மாமா வாங்க மாமா வாங்கன்ட்டு. மாமா அந்த மரத்தில் ஆடு கட்டி தெரியல மாமா ஆடுறதுக்கு. அடி வாங்க போகிற சின்ன பிள்ளை நினைப்போம். ஆட்ட ஆட போகிறோம், கீழே விழுந்து கிடக்குதுக்கு. கேட்டு தருவீங்களா மாட்டிங்களா? கேட்டுக்கிறப்ப இங்கே இரு, என் கூட ஊருக்கு வரான்டா. சரி நான் வரல, எனக்கு ராடு கட்டி தாங்க, நான் டெய்லி வந்து ஆடுவேன். சரி ராடு கட்டி தரேன், இங்கேயே இருந்துக்கோ. வீட்டுக்கு வந்தால் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே ஒரு செட்டு போட்டு தரேன், இங்கே உட்காந்துரு. நான் ஒத்திடுவேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் காலைல வருவேன், சாயந்தரம் போயிடுவேன். காலேஜ் போல காலையில் வந்து சாயந்தரம் போவேன். அப்போ காலேஜ் எப்போ போவேன்? அதான் கரஸில் போட்டாச்சுல, அப்புறம் காலேஜ் போகணும். திமுற பாரு இவளுக்கு. என்ன சொன்ன நீ? என் கூட வருவேன், அதனால தான் நீங்கள் கரஸில் போட்டுதாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ இவன் ராட் ஆடுறதுக்கு நான் கரஸில் போட்டு கொடுக்கணும். நீ ராட் ஆடி எப்பவும் காலேஜ் போ, ஒன்றே விட மாத்துக்கான். டேய் நல்லா கேட்டுக்கா, உன் தங்கச்சி சொல்லிட்டா ராட்டு கட்டி கொடுக்க இங்கே இருக்க சொல்லு, நான் கூட்டு போக மாட்டேன். ஏன்னு தானே இப்படி பண்ணுற? அது இருந்தாப்புல இப்படி தான் கிறுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆசை மாமா கூட ராட் ஆடணும்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி பேசவே இல்லைல்ல மாமா, இப்போ தானே பேச வைக்கிது. அதனால இப்போ தான் கேட்பேன். உங்களோட 10 15 நாள் இங்கே தானே கூப்பிட்டு வந்தேன். அப்போல்லாம் வாய் வச்சு கேட்க முடியாதா? அடுத்த மேலே தூக்கி விடுங்கன்னு மட்டும் சொல்ல தெரிஞ்சு. அது தூக்கி விட சொன்னேன், மறுபடியும் ராட்டு கட்டி தர சொன்னால் மறுபடியும் திட்டுவீங்கன்னு தான். அப்போ கேட்குறதுக்கும் இப்போ கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம்.
அப்போ நீங்கள் இதே மாதிரி பேசியிருந்தா நான் உரிமையாக கேட்டிருப்பேன். வேறு எதுவும் ஆசை இருந்தால் சொல்லு, நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னேனா இல்லையா? காதில் கேடிச்சே கேட்கலையா அப்போ நான் சொன்னது? அதான் சொல்கிறேன்ல, அப்போ கேட்குறதுக்கு பயம் தான், வேற என்ன. சரி போடா, போய் கயிறு எடுக்கலாம், தோட்டத்தில் எடுத்துகிட்டு வா போ. அந்த இது எடுத்துகிட்டு வா, ரோப் வாங்கிட்டு வந்தோம்னா அதை எடுத்துகிட்டு வா. அது தென்னமரத்துலலாம் கட்டி போட்டிருக்கு. அங்கே யார் கட்டி போட்டா? நாங்கள் தான் கட்டணும். நீங்கள் தான் கட்டினீங்களா? யாரெல்லாம்? அது பவினா, பிரியா, சுனில் எல்லாரும். எப்போ கட்டினியா? கொடையோட தான். யார் கட்டினா? சுனில கட்டி தர சொன்னோம். அது கட்டி ஒரு 2 நாள் ஆடணும், அதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த 3 நாள் ஆடினேன். அதான் அங்கே கட்டி போட்டு ஆடி இருக்கலாம், அப்புறம் எதுக்கு இங்கே கட்டணுங்க? கட்டி தர முடியுமா முடியாதா? வீட்டு பின்னாடி தானே இருக்குது, பிறகு என்ன அங்கே ஆட வேண்டியதானே? எதுக்குமா? இங்கே எல்லோரும் வேலை செய்வாங்கல்ல, அப்போ அதில் உட்காந்து ஆடிட்டே பார்த்துட்டே இருப்பேன். பாருடா, இவன் என்ன வேலைலாம் பார்க்க போரு. நீ அங்கே வந்தனா என் கூட வந்தனா அதுக்கு சும்மா தானே கிடக்குங்க. அது வீட்டு பின்னாடியே கிடக்கணுமே. மகேஷ் தேனி எல்லாரும் ஆடிட்டு போகிறவ. நான் அங்கே வரல, எனக்கு அங்கே சேரையாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி. இங்கேனா தான் நல்லா அத்தட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அந்த ஆள் அப்படி இங்கே கிணத்துக்கு வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போவேன், அம்மாட்ட போய் பேசுவேன். அப்புறம் வீட்டுக்கு போவேன், நான் வீட்டுக்கு அப்படி நல்லா நாளெல்லாம் நல்லா ஃப்ரீயாக போவோம். அப்போ அங்கே உனக்கு பிடிக்கலையா? வீட்டுக்கே இந்த மாதிரி இருக்கு மாமா. சரி, அப்போ என் கூட வரலையா? போர் அடிக்கல மாமா. எப்போத்துலேருந்து போர் அடிக்கும் உனக்கு? வர வர போர் அடித்த மாதிரி இருக்குது. அது இப்போ சாமியா இருக்கா, பிரியாவை கூட்டு போகிறேன், பிறகு என்ன? பெரியாட்ட தான் பேச முடியாத, பேசாண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல. சரி, சாமியா இருக்கா, பவி இருக்கா, பிறகு என்ன? இதுக்கப்புறம் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன். நீ வரையே வேண்டாங்க, போ. நீ இங்கேயே இரு. நீயே கூட்டு போச்சோன்னா நான் கூட்டு போக மாட்டேன். நீ என்னை தேடிடாத, பார்க்கணும்னு நினச்சிடாத, கொண்டு போடுவேன். என் கூடவே இருங்க, என் கூடவே இருங்கன்னு நீ டார்ச்சர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு போனால் உனக்கு அங்கே இருக்க உனக்கு நல்லா வருது வர வாயில். அங்கே வர பிடிக்கலையா, அப்புறம் இப்போ ஏன்ட்ட வந்து விட்டுட்டு எத்தனை சும்மா விளையாடி சொன்னேன்னா வருவேன். நான் உனக்கு கூட்டு போக மாட்டேன். நீ என்ன கெஞ்சினாலும் நான் கூட்டு போக மாட்டேன். நீங்கள் கேட்ட எதுக்கு மாமா, நான் விளையாடி சொன்னேன், இனி கூட்டு போங்க. போன டைம் அப்படி தான் கல்யாணம் முடிச்சு கூட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு கெஞ்சு தான் கிடந்து வா வான்னுட்டு வரமாட்டேன்ட்டு என்ன வேலை பார்த்தா எல்லாத்தையும் சேர்ந்து பேக்கில் வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே கூட்டு போனதுக்கு நீங்கள் இழுத்துட்டு வந்துட்டீங்களாம். மரியாதையும் வந்து அங்கே கூட்டு போயிரு சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து நிற்க சொல்லாத. விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கா, விடுற. கூட்டிகிட்டு போ, விட்டு கொண்டு வீட்டில் விட்டுட்டு பாய்க்கு எடுத்துகிட்டு வைப்போம். ஆமாம் விளையாடி சொன்னேன் மாமா. நீ போடா, இதெல்லாம் கூட்டு வா, போயிட்டு காயிலும் எடுத்துகிட்டு வா, கெட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு. அதில் ஆடட்டு இல்லை என்னமோ பண்ணிட்டு போகிறான். என்னைய பார்த்தா எப்படிடா தெரியுது இவளுக்கு? இப்போ பின்னாடி அலைதான் நினப்பு தானே, அதுக்கு தானே இந்த வாரத்து வரவா. எப்போ பாரு என்னை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கா. சரி மாமா கோவப்படாதீங்க, விளையாட்டுக்கு சொன்னேன், நான் வாரேன். இவளெல்லாம் பின்னாடி தாங்க போய் தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுதான், மிரட்டிக்கிட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டு. இருடா, அவள் சும்மா தானே சொன்னான்னு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து வெளியே போக முடியலடா. சரி வீடு, அவள் தான் புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கானே, நீனும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நம்ம 10 நாள் பேசாமல் இருந்ததுக்கு அவள் எப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். கூட்டிகிட்டு போ, போய் வீட்டில் விட்டுட்டு வா, அவன் ரெஸ்ட் எடுப்பான். தலை சுற்றுதுங்கலாம், நான் எங்கள் ஆளுக்குள்ளே பார்த்துட்ருக்கேன், நீ வண்டி எடுத்து வா. சரி வா நந்திரி போ. ஆமாம், இப்போ என்னை கூட்டு போக மாட்டிங்களா? யாரும் என் கூட வந்து அங்கே ஒன்றும் கஷ்டப்படாண்டா. போர் அடிக்கிற இடத்துல யாரும் இருக்காண்டா. அவங்கவுங்களுக்கு எங்கே சந்தோஷமாக போர் அடிக்காமல் இருக்கோ அங்கே இருந்துக்கலாம். ம் சரி மாமா. சரி என்ன வாங்க வீட்டை கொண்டு விடுங்க. ரோவு கட்டி போடுதேன், நாளைக்கு வந்து ஆடனா ஆடிக்க தேவையில்ல, எனக்காக யாரும் கட்டி போட வேண்டாம். அதான் சுனில் கட்டி போட்டாலும் பின்னாடி நான் அதில் ஆடிக்கிடுதேன். அப்படி தேவை இருந்தாலும் நான் யாரையாட்டு வச்சு கட்டிக்கிடுதேன். பேச விருப்பம் இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கலாம். அதுக்கச்சரி விருப்பம் இல்லாமல் நான் கஷ்டப்படுவேன்னு யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். இனிமேல் எனக்கு எந்த ஆசை விருப்பம் எது இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படாண்டாம், கட்டாயப்படுத்தவும் மாட்டேன், செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன கேட்டுகிட்டே இருந்தேன், என் ஆசையெல்லாம் செய்யுங்கன்ட்டு நான் அப்படி இருந்துக்குவேன். ஏதோ எனக்கு உரிமை இருக்குன்னு நினப்பில் கேட்டுட்டேன், சாரி மன்னிச்சிருங்க. ஏன்னா என் கூட வாங்க, என்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுங்க. சரி வா வாங்க, இந்த அளவு தானே போகணும், இந்த அளவுலேயே நடந்து போகணும். நடந்து போறியா? வா, வண்டியில் வந்து விட்டு வர வா. வேண்டாம், எனக்கு ஒன்றும் கார்லாம் வேண்டாம், நான் நடந்து போவேன். நடந்தானே வந்தேன், நடந்தே போவேன். நீங்கள் கூட வரீங்களா இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள். கோவத்தை கலர் அதை போ, அவன் கொண்டு விடுவான் வீட்டில் போ. தனியாக போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் அண்ணனை துணை கூப்பிடுதேன், இல்லைன்னா நான் தனியாக போயிடுவேன். சரி பாலா, நீ இருடா, நான் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரும்போது போயிட்டு வரேன். சரி வா, நான் வரேன் வா. சரி, அப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு இப்போ அங்கே போகிறேன்? ஏன் போகக்கூடாதா எங்கள் வீட்டுக்கு? அப்போ தான் போச்சனுக்கு போக மாட்டேன்னு வந்து இங்கேருந்து நிற்கேன்னு. யாரும் சொல்லி தான் நான் போக மாட்டேனே, எனக்கு தோணுச்சுன்னா நான் போவேன் என் வீட்டுக்கு. ஏன்னாச்சு கோவமா? ஏன்னா நான் யார்ட்டையும் பேச விரும்பலண்ணா, என்னைய கொண்டு விட்டா சரி தான்.
இதில் ஏக்கு இப்படி பேசுகிறேன்? அவன் நீ வரமாட்டேன்னு சொன்ன ஒரு கோவத்துக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன். யாருக்குன்னு அப்படி தான் சொல்லிட்டே இருந்தேன், அதனால அப்படி சொல்லுதான். சரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சரி விடுங்க. சரி, என் கூட கூப்பிட்டு போகிறேன். வா வா, வண்டியில் போ. ஏன்னா கூட்டு போகிறாங்களா இல்லைன்னா சொல்லுங்க, நானே போகிறேன். நான் தானே வந்தேன். தலை சுற்றும் கிளப்புறேன், நடந்து போகிறேங்க. ஏற்கனவே நடந்து வந்திருக்கேன். என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் போயிடுவேன், எனக்கு தெரியும். சும்மா தான் சொன்னேன் கூட்டு போக மாட்டேன்னு. நீ இல்லாமல் நான் எப்படி போவேன்? கூட்டு போவேன். நான் சும்மா சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது, நீங்கள் சும்மா சொன்ன மட்டும் அது சரியோ? எப்போ பாரு எது விளையாட சொன்னேன்னு சொன்னால் உடனே என் பக்கத்தில் வந்துடாத. வர மாட்டேன்னு இனிமே சரி போ, முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அல்ல நீ அங்கே போய் பார்த்துட்டுடா. சரிடா, அவளை கூட்டு போய் சமாதானம் எடுத்துருவான். என்கிட்ட பேசாண்டண்ணா. 10 நாள் பேசாமல் இருந்தாங்களா? நான் அப்போவே பழகிக்கிட்டேன் இருக்குதுக்கு. கட்டாயப்படுத்தி யாரும் பேசாண்டா. அவங்க கோவப்பட்டா தப்பாக தெரிய மாட்டேக்கு. நான் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னால் எல்லாரும் என் மேலே கோவப்படுதாங்க. ஏம்மா இங்கே பாருமா, கூப்பிடுறத கூட கேட்காம அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்டாக டிவி பார்த்துட்டு இருக்க? சொல்லுடா என்ன? அம்மா என்னம்மா செய்ய? பிரியா கால் பண்ணான். என்னடா என்னாச்சு? அம்மா சின்ன ஒரு அண்ணன் வந்துட்டான். நாளைக்கு சாயந்தரம் அவளை கூட்டு போகிறாங்க பாம்பைக்கு. என்னடா சொல்கிறேன்? அவளை இருக்காங்க கூட்டு போகிறாங்க. எதுக்கு? அவன் கூட்டு போய் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணி வேற கல்யாணம் பண்ணதான். இப்போ மாறிடுமாடா அந்த பொண்ணு? அவன் மாற மாட்டாம்மா, நீங்கள் வேற. இப்போ என்ன சொல்லுதா தெரியுமா? என்னடா சொன்ன? நம்ம போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதா. எங்கள் அண்ணன் ஒத்துக்கிடவே மாட்டான். அவன் ஒரு டைம் சொன்னால் அவ்வளோதான், மாற்றிக்க மாட்டான். அதனால் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுதா. ஏன்டா போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களா? அதை தாம்மா சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதையே கேட்டுட்ருக்கு. இப்போ என்ன செய்ய? அவள் காலையிலே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்கங்கா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கங்கா. அவளே சொன்னா அப்புறம் கூட்டிட்டு வா. நீலாம் ஒரு அம்மா. ம், பிள்ளைகளுக்கு கூட்டிகிட்டு வந்தாலே சண்டை போடுவாங்க. நீ என்னடா கூட்டிகிட்டு வந்து சொல்லுத? அப்புறம் என்ன செய்ய? நீ குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேக்க, பிறகு வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்போ என்ன செய்ய? அந்த பிள்ளை தான் சரின்னு சொல்லுதலாம். நீ அம்மா நான் டெய்லி குடிக்கார மாதிரி வீட்டில் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுற மாதிரிலாம் நீ பேசுகிற. என்றைக்கோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, இதெல்லாம் சகஜம் தானம்மா? அது தானடா இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. அதனால தானே ஒத்துக்கிட மாட்டாங்க. ஒருவேளை பயப்படுதாங்கன்னு நினைக்கம்மா. எப்போதுமே குடிப்பேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவானோன்னு பயப்படுதாங்க. இப்போ நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஜானு. இனிமே அப்படி சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கம்மா. நீ வேற. என்ன செய்யணும் சொல்லுங்க? அவள் என்னடானா காலையில் 4 மணிக்கு என்னை வந்து கூப்பிட்டு போயிரு, நாளைக்கு கல்யாணம் முடிச்சாதான் எங்கள் அண்ணன் வந்து ஒன்று சொல்ல மாட்டான், இல்லைன்னா மறுபடியும் எங்கள் அண்ணன் கூப்பிட்டு வந்து வேறு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லுதா. நீ என்ன செய்யணும்? நீ அந்த பொண்ணு இல்லைனா இருப்பியாடா? ஏம்மா அது என்னால் முடியாதும்மா. அவ்வளோ தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேம்மா. ட்ரிங்க்ஸ் பண்ணு தெரிஞ்சு அவள் என் கூட வாரங்கா. எப்படிம்மா அவளை கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியும்? இன்னும் என்னடா? கூட்டிட்டு வா, அப்போ கல்யாணம் முடியும், அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சரிதான். அப்பா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்டா, கதையை கந்தலாக போயிடும். முடிச்சுட்டு வந்து சொல்லுவான். அப்போ தான் அப்போ கொஞ்சம் ஒன்றும் சொல்லாதுடா. கோவப்பட்டாலும் ஏற்றுக்கூட. இப்போ போய் சொன்ன வச்சுக்கோ, எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவோம். நாளைக்கு கூப்பிட்டு வந்துட்டா. சரி கூட்டிகிட்டு வரேன். ஆனால் அப்போ அதுக்கு ஜாமான் எதுவும் வாங்கலையடா? தாலி சேலைகளை ஒன்றும் எடுக்கலையே. இப்போ என்ன பண்ண சொல்லுங்கள்? சரி வா, மணி 4 தானே ஆகுது, போய் எடுத்துகிட்டு வரோம். வா, எடுத்து சட்டத்தைக்கே கொடுப்போம்டா. சேலைக்கு காலைல வாங்கிடுவோம். இப்போ போனால் தான் அப்புறம் தச்சு தருவாங்க. என்னென்ன தேவையெல்லாம் எடுத்துக்கிடுவோம். வா. வீட்டில் வச்சா கல்யாணம் பண்ணணும்? வேண்டாண்டா, அப்புறம் அந்த பொண்ணை காலம்னா இங்கே தானே தேடி வருவாங்க. நம்ம கோயிலில் வச்சு தாலி கட்டி அப்புறம் வீட்டுக்கு விட்டுறோம். கலண்டரில் நல்ல நேரம் பார்த்துட்டு ஜெஸ்டிங் கேட்டுக்கிடுவோம். காலையிலே ஃபஸ்ட்டு மொத்தத்தில் விடிய கிழமை தாலி கட்டிடுவோம். நேராக அப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா, அங்கே வச்சு தாலி கட்டி அப்புறம் நம்ம வீட்டுக்கு விட்டுறோம். கொஞ்சம் டென்ஷனாக இருக்குமா? ஏன்டா? உங்கள் அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாம்மா, ரொம்ப பாசமாக இருப்பான். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் இந்த சூழ்நிலைன்னு. எதைக்கு இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு தானே கொடுப்பாங்க அந்த பொண்ணை. நீ இல்லைன்னா வேற யாருக்காட்டும் முடிச்சு தானே கொடுப்பாங்க. அதுக்கெல்லாமா உங்கள் அண்ணன் முனையை சம்மதிச்சு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்புனா அதில் அவளுக்கு சந்தோஷம் இருக்கும்ல. இப்போ பாரு யாருமே பேச மாட்டேக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுதாம்மா. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யார்கிட்டையுமே பேச முடியலன்னு ரொம்ப அழுதா. வாடா, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வாடா, நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அவளை. அதை தாம்மா சொல்லி சமாதானப்படுத்திருக்க விட்டேன். அம்மா நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க, சந்தோஷமாக வச்சுக்குவாங்க, நான் அம்மாட்ட சொல்லுதுன்னு சொல்லியிருக்கேன். அவளும் நீங்கள் இருக்க தைரியத்தில் தாம்மா என்னை கூட்டிகிட்டு வச்சு சொல்லியிருக்கான். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில். உங்கள் அம்மா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க, அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, உங்கள் தம்பியும் இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருந்துக்குவேன்னு சொல்லியிருக்கான். சரிடா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மாதம் நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேம்மா. ஒரு மாதம் அவன் கூட இருந்துட்டு போனேன்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட மாட்டாளாம்மா. சரிடா, நான் சொன்னேன்னா ஒரு மாதம் கழிச்சு போ, அவள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. சரி வா, நேரம் அதில் போய் எல்லாம் வாங்கிட்டு வா. சரிம்மா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறேன், அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவானுங்க கொஞ்சம். சரிடா, பையன்கிட்ட சொல்லு வரட்டும். ஏம்மா அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிடணுமா? சரிடா, பதிவு பண்ணுவோம்.
அந்த பொண்ணுக்கு யாருடா சாட்சி? பசங்க கையெழுத்து போடணுமா? சரிடா, சரி அவளை வருத்தப்படணும்னு சொல்லு, காலையில் போய் கூட்டிகிட்டு வா. நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசிட்டு நான் பிறகு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நான் பிறகு கால் பண்ணி அவட்ட பேசிக்கிறேன். சொல்லி வச்சிருடா, அவன் பயந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடாம. யாருக்குன்னே ஒரு மாதிரி தான் மன கஷ்டத்தில் பேசினேன். நான் இதை சொல்லி தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். காலை கூட வந்துடுவேன், நீ டென்ஷன் ஆகாதுன்னு. சரிடா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேசு. நீ சின்னவன்ட்ட சொல்லிடாதடா, அப்படியே சொல்லிடாத. அப்போ அவன் வராட்டாப்பா. அவனை காலையில் கூட்டிகிட்டு போய்விடுவான்டா, அங்கே போய் தெரிஞ்சுக்கிடட்டும். சரிம்மா, சரி அப்போ கிளம்புங்க, நான் கிளம்பி வரேன். சரிடா, நம்ம கிளம்பி வரேன், நீ வா.